அனைவருக்கும் வணக்கம். திருப்பாவை பாடல் 29. சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்தொன் பொற்றா மறையடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மெய்துன்னும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமற் போகாது இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழை பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்சேவோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். இது ரொம்ப ஸ்பெஷலான பாடல்னே சொல்லப்போனா இந்த பாடலை நம்ம தினமுமே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். 30 பாடலும் என்னால் தினமும் பாடவே முடியாது. அப்படின்னாலும் 29, 30 இந்த 3 பாடல்களுமே நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னாலே அவ்வளோ ரொம்ப விசேஷமா இருக்கும். பொருள் பார்க்கலாம். விடியற் காலையில வந்து உன்னை வழிபட்டு உன்னுடைய பாதங்களை வணங்க வந்திருக்கோம் கண்ணா. நீ அதுக்கான காரணத்தெல்லாம் கேட்காம இருக்கே, காரணத்தை கேட்பாயாக. பசுக்களை மேய்த்து பிழக்கும் ஆயர் குலத்துல தான் நீயும் பிறந்திருக்க கண்ணா. அதனால நீ எங்களோட விரதத்துல சின்ன விரதமா நீ வந்து கண்டுக்காம போயிடாத. இது சின்ன விரதம் தான், ஆனா நீ கண்டுக்காமலாம் போகக்கூடாது. அது மட்டும் இல்லாம நீ பறை தருவாங்கிறதுக்காக மட்டும் நாங்க இந்த விரதத்தை மேற்கொள்ளல. விரதம்கான காரணம் என்னன்னா, எங்க எல்லாருக்கும் தலைவனே நீதான். அது மட்டும் இல்லாம இந்த பிறவியில எப்பயுமே தொடர்ந்து வரக்கூடிய 7 பிறவிலையும் நீ எங்க குலத்திலே பிறக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. எங்களை தான் உன்னுடைய உறவினரா நீ ஏத்துக்கணும். உனக்கு மட்டுமே நாங்க வந்து அந்த பணிவிடைகள் செய்யணும், அந்த புண்ணியத்தை எங்களுக்கு கொடு அப்படின்னு கேக்குறாங்க. இதோட மட்டும் இல்லாம ஏனைய ஆசைகள் எல்லாம் எங்களுக்கு எதுவுமே கிடையாது. நீ அதெல்லாம் எங்கள்கிட்ட இருந்து எடுத்துக்கோ. உன்னை வழிபடணும், உன்னை பார்க்கணும், உன் நாமம் சொல்லணும், அது எங்களுக்கெல்லாம் கொடு. அதுக்காக தான் நாங்கள் விரதம் இருக்கோம். எங்களுக்கு மற்ற பறைகள்லாம் எதுவுமே தேவையே கிடையாது, மற்ற பரிசுகள் எதுவுமே தேவையில்லை அப்படின்னு ஆயர் சிறுமிகள் பாடக்கூடிய பாடலாக தான் இந்த பாடல் அமைந்திருக்கு. நாமும் தினமும் திருப்பாவை பாடுவோம். நன்றி.